அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. சேனலில் கலர்ஃபுல்லான பாயாசம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக கலராக முட்டாசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாயாசத்தை குடிச்சிருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பெரியவங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாயாசமாக கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செய்கிற நேரம்னு பார்த்தா ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி என் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். அப்போ நான் போடுற வீடியோக்களை ஒன்று பண்ண இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் பார்ப்போம். வெள்ளை கவுனி அரிசி மாவு 1 கப். நான் வெறும் 100 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம், நீங்கள் எத்தனை கிராம் எடுத்துக்கலாம். இதே பொருளில் கொஞ்சம் கூட்டிக்கிறேங்க, அவ்வளோதான். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி, சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிறேங்கம்மா. அது தண்ணி ஊற்றினதோட கொஞ்சம் குளக்குளன்னு தண்ணி மாதிரி தெரியும். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா எரிவிடும். சரியா? அதுக்காக ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் ஊற்றி பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எரிவிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு உருண்டை தாம்மா வந்திருக்கு. அதை இப்போ நான் 2 உருண்டையாக பிரிச்சுக்கிட்டு 2 கலர் நம்ம போட போகிறோம். கலர் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் ரோஸ் சீரப் செய்வோம்ல, அந்த கலர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இன்னொன்று மஞ்சள் கலர், மாம்பழ கலர் போட்டிருக்குறோம்மா. மஞ்சள் இது நீங்கள் பச்சையும் இதுவும் போடலாம், இல்லை வெள்ளையும் ரோஸும் போடலாம், உங்கள் விருப்பம். இதுவும் சீரப்பு பண்டவங்க இதெல்லாம் கலக்கிற கலர் தாம்மா. இது கையிலலாம் ஒட்டாது. அதோட மஞ்சள் கலரையும் போட்டு பிரட்டிக்கிறேங்கம்மா. பிரட்டிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பால் கொழுக்கட்டைக்கு எப்படி செய்வோம் அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறேங்க. உருட்டி வச்சுக்கிட்டு சுடுதண்ணியை கொதிக்க வச்சு இதை போட்டு எடுத்துட வேண்டியது தான். நான் முதல்ல மஞ்சளை மட்டும் தான் முதல்ல உருட்டுறேன். அப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை போட்டு இது மேலே வர்றதுக்குலாம் ரோஸ் கலரை உருட்டிடலாம்மா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நம்ம சுடுதண்ணிக்கில் போட்டால் எப்படி வரும்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பலகாரத்தை செஞ்சு காட்டியிருக்கிறேன். கருப்பட்டி உளுக்கு வச்ச பலகாரம் அதே மாதிரி தான் இதுவும் மேலே தான் வரும். ஏன்னா எல்லாமே ஒரே மாவு தான். சரியா? இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க எல்லாத்தையும். அப்புறம் கருப்பட்டி, கொஞ்சோன்னு கஸ்டர்ட் மாவு, சீனி, தண்ணி. அந்த தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றி முதல்ல கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த மஞ்சள் கலராக வச்சுருக்குறோம்ல, அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் போடுங்கம்மா. தண்ணி கொதிக்கிறதுக்கெலாம் நான் என்ன செஞ்சேன், பீங்கலரையும் உருட்டிட்டேம்மா. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சுடுதண்ணிக்கில் இதை அள்ளி போடணும். இல்லைன்னா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிடும். சரியா? அதனால் நம்ம என்ன செய்யணும், சுடுதண்ணிக்கில் போட்டு வரணும். ஏதாவது தண்ணியில் வச்சு அதில் போட்டுவிட்டா அவங்களுக்கு பிசு பிசு போட்டு அது இல்லைன்னா பிஞ்சு போயிடும். இல்லை அப்படியே பந்து மாதிரி அப்படி வந்துடும். விழுக்குன்னு தான் இது இருக்கும், பிசு பிசுன்னு தான் இருக்கும். தண்ணியை ஊற்றிக்கிறோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பீங்கலரையும் உருட்டியாச்சு, அதையும் போட்டுற வேண்டியதுமா. எல்லாத்தையும் அள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு பாயாசத்துக்குள்ளே தான் ரெடி பண்ணணும். இப்போ அதையும் அதே மாதிரியே அள்ளிட வேண்டியதுமா. நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு அதை எடுத்து போடுங்க. இதில் நீங்கள் எத்தனை கலர் வேணாலும் போட்டு கொடுக்கலாமா பிள்ளைகளுக்கு. ஆனால் ஃபுட் கலரை அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்கம்மா. ஃபுட் கலருக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது கலருக்கு பதிலாக வேறு ஏதாவது கலராக ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட தண்ணியை போட்டு மாவில் பிணைஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்லது. இதுக்கு கலரை தவிர்க்க முடியாதனால கலர் போட்டிருக்குறோம்மா. அப்புறம் கடாயை வச்சுக்கிறோங்க. கடாயில் தண்ணியை ஊற்றுங்கம்மா. கொஞ்சமாக ஒரு 50 மில்லி தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றி 100 கிராம் கருப்பட்டி போடுங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சீனி போடுங்கம்மா. இனிப்புலாம் உங்கள் ரசனைக்கு தக்கன. அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு அது முதல்ல பாவு நல்லா கரையணும். சவரிசிமா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது சும்மா சுடுதண்ணியை ஊற்றி வைக்கிறோமா. சும்மாவே போட்டாலே நம்மளுக்கு இது மாவு சவரிசி தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அழகாக கரைஞ்சிரும். சரியா? அதுக்கப்புறம் பண்டான் இலை, ரம்ப இலைம்மா. இதுக்கு பேர் தமிழில் ரம்ப இலை. சவரிசியும் கருப்பட்டியும் கரைஞ்சிருச்சு. பண்டான் இலை இல்லைண்டா விட்ருங்கம்மா. ரம்ப இலை இல்லைண்டா விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை. இது வாசத்துக்கு மட்டும்தான், வேறு என்ன எதுவுமே இல்லை. நீங்கள் வடிகட்டுறதா இருந்தால் வடிகட்டிக்கிறங்கம்மா. உங்கள் ஊர்களோட கருப்பட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கருப்பட்டி போட விருப்பம் இல்லாதவங்க வெறும் வெள்ளை சீனி போடுங்க. வெள்ளை சீனி போட்டிங்கன்னா உங்களுக்கு பாலுக்குள்ள கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்னும் அழகாக கலர் நல்லா இருக்கும். நான் அந்தளவுக்கு வெள்ளை சீனி பாவிக்காதனால நான் கருப்பட்டி போடுறேன். இல்லைன்னா கருப்பட்டி பாதியும் சீனி பாதியும் போடுங்க. இது கருப்பட்டி முக்காவும் சீனி காவும் போடுறேன். அப்புறம் சவரிசியை வச்சுருக்கிறோம்ல, அதையும் போட்டுருங்க. எல்லாம் அவிச்சது தானே. ஆனால் இந்த பலகாரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அவிச்சு கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே போட்டுருங்கம்மா. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு எல்லாமே சவரிசெல்லாம் வெந்துடும். அப்புறம் ஒரு 200 மில்லி தேங்காய் பாலை ஊற்றுங்க.
திக்கு தேங்காய் பால். இங்கே இருக்கிறவங்களா இருந்தால் கொத்தாப்பால் யூஸ் பண்ணுங்கம்மா. அது வந்து நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொத்தா ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றலாம் வேண்டியதில்லை இங்கே இருக்கிறவங்க. அப்புறம் சோள மாவு இது தேவைண்டா போடுங்க. சோள மாவு இல்லை அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்து கரைச்சி ஊற்றுங்கம்மா. அவ்வளோதாம்மா, ரெடி ஆகிடுச்சுமா. இதிலே அடைச்சிடலாம். நான் மறுபடியும் இன்னும் ஒரு 50 மில்லி தேங்காய் பாலை ஊற்றிட்டு அதோட அடைக்கிறோம்மா. இது முடிஞ்சிருச்சுமா. பாயாசம் ரெடி. கலர்ஃபுல்லான பாயாசம். கண்டிப்பாக உங்களுக்கு இது புதுமையான பாயாசமாக தான் இருக்கும். ஏன் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பாயாசம் அது எப்படின்னு இங்கே இருக்கிற நம்ம ஆளுகளுக்கே தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகேம்மா. அப்புறம் 50 மில்லி தேங்காய் பாலை ஊற்றுங்க. அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து அருமையான ஒரு பாயாசம் செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கம்மா. கலருகளை வந்து உங்களோட விருப்பம். ஓகேம்மா, இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், JJ Mom's Kitchen. Bye. See you. Bye.